என்னென்ன அரிசி விலை இவ்வளவு ஏறிட்டு அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்டார் செல்வராஜ். என்னங்க செய்கிறது, நாட்டில் எங்கேயுமே சரியாக மழை பெய்யலை, அரிசி உற்பத்தியும் குறைஞ்சி போச்சு, விலை ஏறாமல் என்ன செய்யும் அப்படின்னு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் வர பொருளாதார நிபுணர் மாதிரி விலைக்கிட்டு இருந்தார் கடைக்காரர். செல்வராஜும் முணுமுணுத்தபடியே அரிசியும் வாங்கிட்டு போனார். ஆனால் செல்வராஜ் மாதிரி எல்லாராலையுமே அரிசி வாங்க முடியலை. எடுத்துக்காட்டா காய்கறி சந்தையில் கூலி தொழிலாளியாக வேலை செய்கிறவர் தான் சண்முகம். அவர் வீட்டிலலாம் இப்போ அரிசி சோறுங்கிறது எட்டாத கனியாகி போயிட்டு. சந்தையிலையும் அரிசி வாங்க முடியலை. ரேஷன் கடையில் வாங்கலான்னு பார்த்தா ரேஷன் கடையிலையும் தாமதமாக அரிசி கிடச்சிட்டு இருந்துச்சு. ரேஷன் அரிசி வழங்கினாலும் பெரும்பாலான ஏழை குடும்பத்துக்கு மாதம் முழுதுக்கும் அது போதுமானதாக இல்லாமல் இருந்துச்சு. சண்முகத்தோட மனைவி முத்தழகு தான் பாவம். தினமும் குழந்தைகளை சமாளிக்க வேண்டியது இருந்துச்சு. அன்னைக்கு சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து வந்ததுமே அவன் மகன் முருகேசும் திவ்யாவும் கேட்ட ஒரே கேள்வி, இன்னைக்காவது அரிசி சோறு உண்டாங்கிறது தான். அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் எதுவும் சொல்லாமல் முத்தழகும் அவங்கக்கிட்ட இன்னைக்கு ஸ்கூலில் முட்டை போட்டாங்களான்னு கேட்டா. ஆமாம்மா, இன்னைக்கு முட்டை போட்டாங்கன்னு பிள்ளைங்களும் சொல்லிச்சு. இருந்தாலும் திவ்யா அது சரி, ராத்திரி அரிசி சோறு உண்டான்னு விடாமல் கேட்டுக்கிட்டு இருந்தா. இல்லடி கண்ணு, இன்னைக்கும் அரிசி கிடைக்கல, உங்கள் அப்பா நாளைக்கு கண்டிப்பாக கடையில் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காருடி. அப்போ ராத்திரிக்கு என்னம்மா இருக்குது அப்படின்னு முருகேசன் கேட்டான். ரொட்டி வாங்கி தாரேன்னு முத்தழகும் பதில் சொன்னான். ஐய, அந்த காஞ்சி போன ரொட்டியை யார் திம்பாங்க? பரவாயில்ல, நாளைக்கு மதியம் தான் ஸ்கூலில் அரிசி சோறு போடுவாங்களே, அது வரைக்கும் பசி தாங்கிக்கிறோன்னு திவ்யாவும் பதில் சொன்னான். அது சரிம்மா, அப்பா வேலை செய்கிற இடத்துல சாப்பிட்டுக்கிடுவாங்க, நாங்கள் ஸ்கூல்லையும் மதிய உணவு சாப்பிட்டுக்கிடுவோம், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு அம்மாவோட கையை பிடிச்ச மாதிரியே முருகேசும் கேட்டான். சாப்பாடு இல்லைங்கிறத ஏற்றுக்கொள்கிற மகளையும் தான் பசியை பற்றி கவலைப்படாமல் அம்மா பட்னி கிடக்கிறாங்களேன்னு நினைக்கிற மகனையும் பார்த்து முத்தழகுக்கு வயிறே நிறைஞ்சு போச்சு.